நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். सिद्धि विनायक मूर्ति की जय. हर हर नमः पार्वती पतये. हर हर महादेव. जय सद्गुरुनाथ महाराज की जय. जानकी कांत स्मरणम जय जय राम राम. बोला पुंडलिका वरदे हरी. विठले वीरधीर सुरांजनेय मूर्ति की जय. समस्त साधु मंडली की जय. உலகமெல்லாம் உணர்ந்தோதற் கரியவன். உலகமெல்லாம் உணர்ந்தோதற் கரியவன். நிலவுலாவிய நீர்மலி வேணியின் அலகில் வாழ்த்தி வணங்குவாம். மலர் சீலோம்படி வாழ்த்தி வணங்குவாம். மலர் சீலோம்படி வாழ்த்தி வணங்குவாய். பிடியதன் உருமை கொளமிகு கரியது. வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர. கொடி கணபதி வர அருளின மிகு கொடி. கடி கணபதி வர அருளின மிகு கொடி. வடி கொடுத்தனதடி வடி கொடுத்தனதடி வலம் ஊரை. வடி கொடுத்தனதடி வலம் ஊரை. வேத நெறி தழை தோங்க தழை தோங்க மிகு செய்வத்துறை விளங்க. பூத பரம்பரை ஒலிய பூத பரம்பரை ஒலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயல் புகழி. சீதவள வயல் புகழி. சீதவள வயல் புகழி. திருஞான சம்பந்தன். திருஞான சம்பந்தன். சீதவளல் வயல் புகழி. திருஞான சம்பந்தன். பாயாதமலர் பாதமலர் தலை கொண்டு திருத்துண்டு பரவுவாம். ஆளாவதின் நாளோ ஆளாவதின் நாளோ. சிவமே உனடியார்க்கு அடியார்க்கு அடியனாய் மீளாத ஆளாவதின் நாளோ. சிவமே உனடியார்க்கு அடியார்க்கு அடியனாய் மீளாத
மணிமணம் சிவபாத மகன் திருநாவரசன் மணிவாசக சுந்தரம் என்னும் இன்னொவரில் ஒருவரை போவாலே சிறு தொண்டர் திருநீலகண்ட விரன் மிண்டன் அமிநந்தி தண்டி அடிகள் என்னும் இன்னவரில் ஒருவரை போவாலே ஐயடிகள் காடவர் கோணாயகணம் கொள்ள நின்ற சீர் நெடுமா ரகணநாத முனையாடுவாரோடு திருநாளை போவாரெனும் இன்னவரில் ஒருவரை போவாலே மெய்ப்பொருளார் பெருமிழலை குறும்பர் ஏனாதிநாத கலி கம்பராமர் நீதி நரசிங்க முனையர சடைய சண்டேச கலிய காலியரெனும் இன்னவரில் ஒருவரை போவாலே மான கஞ்சார நேச பூசலாருடுவாயிலா மான கஞ்சாரநேச பூசலாருடுவாயில சோமாசி மாரமங்கையர் கரசி குங்கிலிய கலைய இளையாங்குடி மாறிவத்தாய கூட்புவர் கோட்புவி சக்திய சக்தி சிறு புலையர் சிறு குணையர் புகழ் துணையர் குலச்சிறையர் கழற்றறிவர் இயற் பகையர் என்னும் இன்னவரில் ஒருவரை போவாலே திருமுருகமூர்த்தி திருமூல முருகமூர்த்தி அப்போதி ருத்திர பசுபதி திருமூல முருகமூர்த்தி அப்போதி ருத்திர பசுபதியர் இசைஞானிய நீலன தகிழ கழியாரரை பத்தர் எரிபத்தர் ஏயர் கோனோடு நீலகள் தயாள் பாண புகழ் சோழ கோட்செங்கட் சோழ கழற்சி காரைக்கால் நகருமேவு கனியாரோடு கண்ணப்பர் குறிப்பு தொண்டர் என்னும் இன்னவரில் ஒருவரை போவாலே நான் இனி ஒன்றும் இல்லாமதற்கிணையாக வேணோ ஆடாவ தின்னு நாளோ சிவாமே உனடியார்க்கு அடியார்க்கு அடியனாய் மீளாத ஆடாவ தின்னாளோ சிவமே சிவமே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரத்யக்ஷமான பக்தி பாவத்தோட அந்த பகவானை அடைந்த எத்தனையோ அடியார்களும் அவதூதாளும் மகான்களும் முனி சிரேஷ்டர்களும் இப்படி எத்தனையோ பேர் இந்த புண்ணிய பூமியான பாரதத்தில் அவதாரம் பண்ணி நம்முடைய சனாதன தர்மத்தை நிரூபணம் பண்ணியிருக்கா. இந்த சத்தியமான பாரத தேசத்தில் எத்தனை நாடுகள் இருந்தாலும் எங்களுடைய பாரதம் போல வருமா அப்படின்னு பெருமையோட கம்பீரத்தோட கேட்கும் அளவுக்கு ஞானிகள் அவதாரம் பண்ணின தேசம் இந்த புண்ணிய பூமியான பாரதம். சிவ அடியார்களும் விஷ்ணு பக்தர்களும் தங்களை மறந்து மோன நிலையில பிரத்யக்ஷபாவத்தோட எத்தனையோ பாடல்களை நமக்கு கொடுத்து இந்த பாடல்கள் மாத்திரமே போரும் அந்த பகவானை நாம் சுமுகமான வழியில அந்த பகவானுடைய சரண தூளிகளை தொடர்றதுக்குன்னு பக்திபாவத்தோட பாடல் பெற்ற அற்புதமான பல சாகித்ய பதங்கள் நமக்கு இந்த பாரத பூமியில கிடைச்சிருக்கு. என்ன இல்லை இந்த திருநாட்டில்ங்கிற அளவுக்கு சாரமா நமக்கு அத்தனை ஞான பெட்டகங்களா நமக்கு அத்தனையும் கொட்டி கிடக்கு. பக்தி ஒரு இசை வடிவமா நமக்கு ஒரு பெரிய புரட்சியா கிடைச்ச காலகட்டம். அந்த காலத்துல இசையின் மூலமா அந்த பகவானை அடைய முடியும்னு பிரத்யக்ஷமா நமக்கு காண்பிச்ச அடியார்கள் எத்தனையோ கோடி பேர். அப்பேற்பட்ட பக்தி பாவ காலத்துல சாக்ஷாத் சிவபெருமானிடத்துல பக்தி பண்ணின முதன்மையான ஒரு நாயன்மாருடைய சரித்திரத்தை நாம் பார்க்க போறோம்.
தன்னை மறந்து எத்தனை அழகான பாவத்தோடு இவருடைய அவதாரம் நடந்ததுன்னு பிரத்யக்ஷமா பார்க்கும்போது ஊத்துக்காடு வெங்கட கவி இப்ப நம்ம பாடின பாடல்ல கேட்கிறார் சிவபெருமானை பார்த்து, பகவானே ஆளாவது என்னாளோ அப்படின்னு கேட்கிறார். எந்த வார்த்தையும் ஆரம்பிக்கல, ஆளாவது என்னாளோ சிவமே. அவர் அடுத்த கேள்வி கேட்கிறார் பகவானுக்கு, என்னை என்னைக்கு ஆளாக்க போற சிவமே, என்ன வேண்டுகோள் விடுக்கிறாராம் அந்த பகவான் இடத்துல. உன் அடியாருக்கு அடியாருக்கு அடியனா, எனக்கு உன்னோட அடியாரா இருக்கிறதுக்கு அப்பேற்பட்ட தபஸ் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல, உன்னுடைய அடியாருக்கு அடியாருக்கு அடியனா இருக்கணும்னு ஊத்துக்காடு வெங்கட கவியினுடைய சப்தரத்ன கிருதி நமக்கு அழகான நெஞ்ச தொடர்றது போல இருக்கு. அவரே தன்னுடைய சரணத்துல கேட்கிறார், புண்மை பிறவி போக வேணும், எடுத்தால் புண்ணிய பிறவிகளாக வேணும். புண்ணிய பிறவிகள்லாம் போக எடுத்தால் புண்ணிய பிறவிகள் எடுக்கணும்னு கேட்கிறார். எப்படி கேட்கிறாராம்? புண்மை பிறவி கிடைக்கணும், புண்ணிய பிறவி எனக்கு வாய்க்கணும்னு கேட்கும்போது யார போல அப்படின்னு கேட்போம் இல்லையா? நல்ல பிறவி கிடைக்கணும்னா யார மாதிரி அப்படிங்கிறதுக்கு அவர் பதில் சொல்றார், இன்னவரில் ஒருவரை போலே. அற்புதமான பக்தி பாவத்தோட சிறுத்தொண்டர் திருநீலகண்டர்னு வரிசையா 63 நாயன்மார்களுடைய பேரையும் சொல்றார். இன்னவரில் ஒருவரை போலே பக்தி பண்ணணும், இன்னவரில் ஒருவரை போலே அதை ஏற்பட்ட சிவ அடியார்களுக்கு அடியார்க்கு அடியனா இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா சிவபெருமானே, என் என்னைக்கு ஆளாவது என்னாளோ அப்படின்னு கேட்கிறார். 12 திருமுறைகளுள் முதல் 3 திருமுறைகளை அருளி கொடுத்தவர் திருஞான சம்பந்தர். இவர் தம்முடைய அருள் வரலாற்றை பெரிய புராணத்துல 1256 பாடல்களாக சேக்கிழார் சுவாமிகள் ரொம்ப அழகா விஸ்தாரமா சொல்றார். திருஞான சம்பந்த பகவான் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சைவ சமய ஆச்சாரியர்கள்ல 4 முதல் ஆச்சாரியராகவும் அருபான் மும்மை நாயன்மார்கள்ல முதல்ல விளங்கக்கூடிய இவருடைய சரித்திரத்தை திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றை முதல்ல சுந்தரர் சொல்றார் தன்னுடைய திருத்தொண்டர் தொகையில. வம்பராவரி வண்டு மணம் நாரமலரும் மதுமலர் நற்கொன்றையான் நடியலால் பேணாத, நற்கொன்றையான் அடியலால் பேணாத எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன், எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படிங்கிறார் சுந்தரர். இது மாத்திரமில்ல, தாம் அருளிய தேவார திருப்பதிகங்கள்ல ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமைகளையும் போற்றி சொல்றார். திருத்தொண்டர்களுடைய வரலாற்றுகளை மேலும் விளக்கி திருத்தொண்டர் திருவந்தாதி பாடின நம்பியாண்டார் நம்பிகள் 2 பாடல்கள்ல இவருடைய வரலாற்றை விளக்கியதோடு 11ஆம் திருமுறையில் இலங்கக்கூடிய 6 பிரபந்தங்கள்ல ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றையும் அந்த சுவாமி தன்னுடைய அருள் ஸ்தலங்களையும் அவர் அருளிய தேவார திருமுறைகளையும் ரொம்ப அழகா நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு கொடுக்க. சோழவள நாட்டில் சீர்காழி என்றொரு பதி உண்டு. அந்த பதியில கம்பீரமான ஊராம், அத்தனை சத்தான ஆன்மீகமும் கொட்டி கிடைக்கக்கூடிய அற்புதமான சிரேஷ்டமான தேசம். இந்த தேசத்தினுடைய சோழவள நாட்டில் ஒருங்கே அமைந்திருந்த சீர்காழி வேத கோஷ ஒலி ராப்பகல் ஒலி குமாம், வேத கோஷ ஒலி ராப்பகல் ஒலி குமாம், சைவ அடியார் கூட்டம் தழைக்குமாம், குளிர்ந்த வயல்கள் குழு குழுயில் திருக்குமாம், வளமான காவிரியாறு வளத்தை கொழித்து கொண்டு இருக்குமாம் இருக்குமாம். ஹோம புகைகள் மண்டி இருக்கக்கூடியதான உயர்ந்த அற்புதமான இடம் இந்த சீர்காழி. அந்த பகுதியான சீர்காழிய 12 பெயர்களால் அழைக்கக்கூடிய வழக்கம். பிரம்மபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புரவம், ஷண்பை, காழி, கொச்சைவயம், கழுமலம் அப்படின்னு இந்த சீர்காழி பதிக்கு 12 பெயர் உண்டு. அந்த சீர்காழி பதியில கவுனியர் கோத்திரத்தில் அந்தண குலத்தில் சிவபாத இருதயர் என்னும் வேதியர் ஒருத்தர் வாழ்ந்திருக்க, அவருடைய தர்ம பத்தினி பகவதியார் என்னும் அம்மையார் அருமை துணையரார் சதா சர்வ காலமும் சிவபக்தி மிகுந்த குடும்பம்.
அத்தனையும் பரமேஸ்வரனுக்கே சமர்ப்பிக்கிறோங்கிற சரணாகதி தத்துவத்தோட மிளிரக்கூடியதான திவ்ய தம்பதிகள் சிவநெறி போற்றி வணங்கக்கூடிய காலகட்டம். சமண புத்த சமயங்கள் தலை தூக்கி நிற்க மக்கள் அத்தனை பேரும் பூதி சாதனங்களை பிடிச்சிட்டு தங்களுடைய வேதமுகமான மார்க்கத்தை மறந்துட்டா அப்படின்னு இந்த திவ்ய தம்பதிகள் ரொம்ப தாபப்படுறா. பகவானே, சிவபெருமானே, உண்மையான நம்மளுடைய மார்க்கம் மறந்து போயாச்சே, வேதமுகமான மார்க்கம் மங்கக்கூடியதான காலகட்டத்தில் நீயே எங்களுக்கு ஒரு குழந்தையா கிடைக்கணும், நீயே இதுக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணணும்னு இந்த மழலை இல்லா திவ்ய தம்பதிகள் சிவபக்தியோட வேண்டாளாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குழந்தை கிடைக்கணும்னா 3 கிளாஸா பிரிக்கிறா. உத்தமர்கள், அதமர்கள், மத்தியமர்கள்ங்கிறா. உத்தமர்கள் எப்படி வேண்டிப்பாளாம்? குழந்தை வேணும்னா என்ன பார்த்துக்கிறதுக்கு வேணும்னு கேட்க மாட்டா. சொத்து இத்தனை இருக்கே, இதை பார்த்துக்கிறதுக்காக குழந்தை வேணும்னு கேட்க மாட்டா. இனிமேல் எங்களுடைய பூஜா புனஸ்காரங்களை கொண்டு போறதுக்கும் எங்களுடைய தர்மத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கும் எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும்னு எங்கக்கூடிய தம்பதிகளை தான் உத்தம தம்பதிகள்ங்கிறோம். அப்பேற்பட்ட தம்பதிகளுக்கு தான் பகவானே இறங்கி அவதாரம் பண்ணுவார். சுவாமியே இறங்கி வரணும்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் இல்லையா? அப்படி சிவபெருமானிடத்துல இந்த திவ்ய தம்பதிகள் தர்மத்தை காப்பாத்துறதுக்காக மைந்தர் ஒருவரை எங்களுக்கு தந்துருளுங்க அப்படின்னு ரொம்ப தாபத்தோட தந்தருள வேண்டும்னு திருத்தோணிபுரத்து இறைவனையும் திருநிலை நாயகி தாயாரையும் சீர்காழி திவ்ய கஷேத்திரத்துல வேண்ட சிவபெருமான் கிருபை வேண்டும், சிவபெருமான் கிருபை வேண்டும், அவன் திருவருள் பெற வேண்டும், வேறென்ன வேண்டும், சிவபெருமான் கிருபை வேண்டும், அவல பிற பொழிய வேண்டும், அவல பிற பொழிய வேண்டும், அதற்கு வித்தம்மவமாயகல வேண்டும், வேறென்ன வேண்டும், சிவபெருமான் கிருபை வேண்டும், தொல்லுலகில் நரரும் எல்லா உயிரும், தொல்லுலகில் நரரும் எல்லா உயிரும் சாந்த சுக வாழ வேண்டும், வேறென்ன வேண்டும், சிவபெருமான் கிருபை வேண்டும், அவன் திருவருள் பெற வேண்டும், வேறென்ன வேண்டும், சிவபெருமான் கிருபை வேண்டும். திருத்தோணிபுரத்து இறைவனை ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட வேதமுகமான மார்க்கம் தடைக்கிறதுக்கு மைந்தர் ஒருவரை தந்திடுதின்னு பக்தி பாவத்தோட வேண்ட பகவான் கொடிய சீக்கிரமே அவளுக்கு அனுகிரகம் பண்ணினார். அன்னை பகவதியார் மணிவயிறு வாய்க்க பெற்றார்கள். கர்ப்ப சடங்குகளை எல்லாம் பெரியவர்கள் குறைவின்றி பண்ண ஞாயிறு முதலிய கோள்கள் உச்ச நிலையில் அமைந்த நல்ல பொழுதுல ஒரு திருவாதிரை திருநாள்ல சிவநெறியும் தவநெறியும் தழைக்க திசைகள்ல தென் திசையே சிறப்பெய்தவும் செந்தமிழ் வழக்கு ஏனைய மொழி வழக்குகளை விட வென்று மேம்படவும் இசைத்திறன் யாண்டும் நிலை பெறுவும் இறையருள் விளக்கம் அத்தனிடத்திலையும் ஒளிபொங்க பிரவகிக்க சீர்காழி பதியில எவ்வுயிர்க்கும் சிவானந்தமயமதான ஞானத்தை அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமா வழங்கணுங்கிறதுக்காக பகவான் தானா அனுகிரகம் படுத்தி ஒரு திவ்யமான குழந்தைய பூலோகத்துக்கு கொடுக்க அவதாரம் செய்தார், திரக அவதாரம் செய்தார், அவதாரம் செய்தார், தவம் பெருக்கும் சண்பையிலே தவம் பெருக்கும் சண்பையிலே தாவில் சிராச்சரங்கள், தவம் பெருக்கும் சண்பையிலே தாவில் சிராச்சரங்கள், சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார், திரு அவதாரம் செய்தார்.
அவதாரம் செய்தார். அவருடைய தோற்றத்தால எவ்வுயிர்களும் மகிழ்வுற வேத விதிப்படி பெயரிடுதல், இந்த குழந்தைக்கு தொட்டிலில் கிடத்தல், இப்படி அத்தனை சடங்குகளையும் உரிய காலத்துல சாஸ்திரோக்தமா பண்ண பகவதி அம்மையார் இறைவன் திருவடி பரவக்கூடிய பேரன்பை தன்னுடைய திருமுலைப்பால்ல ஊட்டி இந்த திவ்யமான ஆளுடை பிள்ளையார் அவதாரம் பண்ணின அந்த சந்தோஷத்தை அத்தனை பேரும் அந்த சீர்காழி பதியில கொண்டாட, சின்ன குழந்தை பச்சை குழந்தை திடீர்னு சிவபெருமானிடத்திலேந்து பிரிந்து வந்த தாபமானது அப்படியே வெறிக்கொண்டு அப்படியே பீரிட்டு கதறி 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 அழுமா. என்னதுக்கு அழறதுன்னே தெரியாது. ஆனா பகவானிடத்திலேந்து பிரிந்து வந்த தாபம் அந்த குழந்தைக்கு அந்த ஸ்மரணை இருந்தது. இந்நிலையில் பிள்ளையாருக்கு வயது 2 ஆண்டுகள், 2 வயசு. 3வது வயசினுடைய தளிர்நடை பருவத்துல பிள்ளையார் ஏனைய குழந்தைகளோட வீதியில விளையாடக்கூடிய நிலை. 3 வயசுக்கு அங்க இங்க நடந்தாடக்கூடிய குழந்தைக்கு சிறிய வியர்வை துளிகள்லாம் அப்படியே திருமேனியில் அரும்ப அதனோடு கூடி அந்த திருநீற்றை அணிந்திருந்த அந்த குழந்தைக்கு அந்த திருக்கோலம் காண்போரையெல்லாம் பரவசப்படுத்த திருமுக மண்டலம் அசைய செங்கீரை ஆடினார். திருமுக மண்டலம் அசைய செங்கீரை ஆடினார். தாமரை செங்கையினார் தாமரை செங்கையினால் சப்படி கொட்டினார். சப்படி காட்டினார். தளிர் நடையிட்டு அருளினார். சிவன் அருள் என பெருகு சித்தமகிழ் தன்மை இவன் இது நமக்கு இவன் இது நமக்கு வர எய்தியதென்பார். கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் உதித்தார். கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் உதித்தான். அவன் வரு நிமித்தம் இது என்ற திசைத்தார். அவன் வரும் நிமித்தம் இது என்றது செய்தார். அது செய்தான் அதிசயித்தான். ஒரு நாள் கார்த்தால சிவபாதி இருதயர் வேத விதிப்படி ஸ்நானம் பண்றதுக்காக போறார். நீராடுறதுக்கு திருக்கோவில்ல இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்துக்கு கிளம்புறார். தினமும் போறது போல தந்தையார் வெளியில போறத பார்த்த குழந்தை படான்னு தானும் வரணும்னு நினைச்சுட்டு தான் இந்த சின்ன குழந்தை குறிப்போடு கால்களை கொட்டிண்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சுடுத்து. அப்பா பார்த்தார். தந்தையார் இந்த குழந்தைய பார்த்து சொல்றார், கண்ணா உன்னுடைய செய்கை இதுவாயின் உடன் வருக அப்படிங்கிற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தந்தையார் வெளியில போறத பார்த்த குழந்தை படான்னு தானும் வரணும்னு நினைச்சுட்டு தான் இந்த சின்ன குழந்தை குறிப்போடு கால்களை கொட்டிண்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சுடுத்து. அப்பா பார்த்தார். தந்தையார் இந்த குழந்தைய பார்த்து சொல்றார், கண்ணா உன்னுடைய செய்கை இதுவாயின் உடன் வருக அப்படிங்கிற. இப்படி அடம் பண்ணி உனக்கு வெளியில வரணும்னா வாயேன் அப்படின்னு அந்த குழந்தைய ஆசையோட அழிச்சுன்னு போறார். பிரம்ம தீர்த்த கரையில பிள்ளையார் இருத்தி விட்டு விரைந்து நீராடி உடனே வரப்போறாமேன்னு இந்த குழந்தைய அந்த இடத்துல விட்டுட்டு நீர் நிலையில இறங்குறார். சில நிமிஷங்கள் மூழ்கி இருந்து அகமர்ஷண மந்திரங்கள்லாம் சொல்லிண்டேன். நீராடி தருப்பித்து நியமங்கள் பல செய்வார். நீராடி தருப்பித்து நியமங்கள் பல செய்வார். சீராடும் திருமகனார் காண்பதன் முன் செய்ததர் பின்னாராத விருப்பினால் அகமருடன் படியானீர் பேராது மூழ்கினார். பேராது மூழ்கினார் பெருங்காவல் பெற்றாரா பெற்றாரா.
தரையில உட்கார்ந்துட்டு இருந்த குழந்தைக்கு திடீர்னு பசி வந்துருச்சு. சின்ன குழந்தை தானே, அப்பா ஸ்நானம் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே குழந்தையால தாங்க முடியல. திடீர்னு அப்பாவை வேற காணல. அந்த தாபம், முன் ஜென்மத்தினுடைய ஞாபகம் முக்கியமா வந்துதான் அந்த குழந்தைக்கு. பிறப்பினுடைய ஞாபகம் வர படால்னு தோணித்து கதறி அழ ஆரம்பிச்சுடுத்து. திருத்தோணி மலை சிகரத்தை பார்க்கறதாம். கண்கள் மலர்கள் நீர் ததும்ப, கை மலர்களால பிசைஞ்சு வண்ண மலர் செங்கனிவாய் மணியதரம் புடை துடிப்ப கதறி அழ ஆரம்பிச்சுட்டாம். அம்மா அப்பா அம்மா அப்பான்னு கத்தி அழறது. மழலையே போகாத அந்த பால்மணம் மாறாத அந்த குழந்தை அழுகின்ற பிள்ளையார் தம்மை நோக்கி அருட்கருணை எழுகின்ற திருவுள்ளத்திரை அவர் தாம் எவ்வுலகும் தொழுகின்ற மலை கொடியை தொழுகின்ற மழை தொழுகின்ற மலை கொடியை பார்த்தருளி துணை முலைகள் பொழுகின்ற பாலடிசில் தொழுகின்ற பொழிகின்ற பாலடிசில் பொன்வள்ள தூட்டனே பொன்வள்ள தூட்டனே. இந்த குழந்தை எந்த க்ஷணம் அம்மா அப்பான்னு அப்படியே தாபத்தோடு கூப்பிட்டுதோ, அதே சமயம் அந்த பிள்ளையினுடைய அழுக்குரல் கேட்ட நிலையில திருத்தோணிபுர சிகரத்தை பார்த்து கூப்பிட்டது இல்லையா. அந்த தோணிபுரத்து இறைவர் இறைவியாளுடன் தந்தையும் தாயும் சாக்ஷாத் பரமேஸ்வரனும் பார்வதியும் விடை மீது அமர்ந்து குளக்கரைக்கு ஓடி வரானாம் இந்த குழந்தைய பார்க்க. பெருமான் சொல்றார் உமையம்மைய பார்த்து, அழுகின்ற இந்த பிள்ளைக்கு உன்னுடைய முலைப்பாலை பொற்கிண்ணத்தில் கறந்து ஊட்டுக. தாய்மணம் மாறாத அந்த தாயும் இந்த அழக்கூடிய குழந்தைக்கு அம்மையாரும் அவ்வாறே தன்னுடைய திருமுலை பாலை பொற்கிண்ணத்துல கறந்து சிவஞானமாகிய அமுதத்தை குழைச்சு கொடுக்குறாளாம் இந்த குழந்தைக்கு. குழந்தைக்கு பொற்கிண்ணத்துல அற்புதமான திருமுலை பாலை உண்ண பண்ணி அழுகையை தீர்த்தருளினார். அதே க்ஷணம் திருமுலைப்பாலை உண்ட அந்த குழந்தைக்கு தேவர்களும் முனிவர்களும் கிடைக்காத பேரின்பம் பெற்ற நிலையில பிள்ளையார் திருஞான சம்பந்தராய் அவருக்கு அற்புதமான ஞானம் கிடைச்சுதான். ஆளுடைய பிள்ளையாருக்கு ஞானமே கிடைச்சிருது இல்லையா திருமுலைப்பாலோட. பரஞானம் அபரஞானம் இப்படி அத்தனை ஞானமும் அவரை கை கொள்ள சாக்ஷாத் பகவானுடைய அருட்கட்டாட்சம் ஒரு சேர பெற்ற குழந்தையாம். எண்ணறிய சிவன் ஞான தின்னாமுதம் குழைத்தருளே. எண்ணறிய சிவன் ஞான தின்னாமுதம் குழைத்தருளே. உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர் நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி. கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அளித்து கண்ணத்தில் கையில் பொற்கிண்ணம் அளித்து அண்ணலை எங்கு அழுகை தீர்ந்து அங்கணனார் அருள் புரிந்தார். அருள் புரிந்தார் அருள் புரிந்தார்.